என்னிடத்தில் பலர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதனால் என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்கின்றார்கள். உண்மையிலேயே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இஷ்ட தெய்வம் என்றும் குலதெய்வம் என்றும் இரண்டு தெய்வங்கள் இருக்கின்றன. இஷ்ட தெய்வம் என்பது அவரவர் நட்சத்திரத்தின்படி இருக்கும் தெய்வம் இஷ்ட தெய்வமாகும். ஆனால் ஒரு குடும்பத்திற்கும் பங்காளிகளுக்கும் உள்ள தெய்வம் குலதெய்வம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படும் 5ஆம் பாவம்தான் ஒருவரின் குலதெய்வத்தை பற்றி குறிக்கின்றது. 5ஆம் பாகம் நன்றாக இருந்தால் ஒரு ஜாதகர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வர முடியும். 5ஆம் பாவமும் கெட்டு பாவாதி வழியும் கெட்டுவிட்டால் ஒரு சிலருக்கு குலதெய்வம் என்பது என்னவென்றே தெரியாமல் போய்விடும். ஆனால் ஒருவர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வந்தால்தான் அவர்களுடைய அத்தனை பிரச்சனையும் தீரும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வம்சமானது விருத்தியாகும். மேலும் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதனால் நமது மூதாதையர்கள் எங்கு சென்று வழிபட்டாரோ அதே இடத்திற்கு நாம் சென்று வழிபாடு நடத்துவதால் அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்றால்தான் நமக்கு ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் விலகி நமது சந்ததியும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ இந்த குலதெய்வ வழிபாடு இன்றியமையாததாக உள்ளது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தினரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது அவரவர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது அவசியமானதாக கருதப்படுகின்றது. கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வத்தின் படத்தை வாங்கி வந்து வளர்புரை வெள்ளிக்கிழமை அன்று முதலில் விளக்கேற்றி தூபதீப நைவேத்தியங்கள் செய்து வணங்கி வர வேண்டும். இவ்வாறு அந்த குலதெய்வம் படத்தை வீட்டில் வைத்து காலையும் மாலையும் சுமார் 48 நாட்களுக்கு விளக்கேற்றி வணங்கி வந்தால் அந்த வீட்டில் உள்ள அனைத்து வாஸ்து பிரச்சனைகளும் சரி, மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, குலதெய்வமானது உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று அனைத்தையும் காப்பாற்றும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களும் மெல்ல மெல்ல விலகிவிடும் என்று கூறுவர். நன்றி, வணக்கம்.